தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் அவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் ரெஜிஸ்டர் வந்து உடனே ஓப்பன் பண்ணணும். அதில் மொதல் 2 பக்கங்களில் அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். எஸ்ஆரில் பின்னாடி பகுதியில் பார்த்தோம்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு 2-3 படிவங்கள் வச்சுருப்பாங்க. அதில் வந்து மொதல் படிவத்தில் வந்து நம்மளுடைய ஃபேமிலி டீட்டெயிலை என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். இப்போ திருமணமாகாத அரசு ஊழியர் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாருன்னு சொன்னால் முதல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸினுடைய டீட்டெயில்ஸை அந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கும். பின்னாடி தேதியில் அவருக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவருடைய மனைவி பெயரை அதில் சேர்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் லேட்டர் டேட்டில் அவங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளின் டீட்டெயிலையும் அதில் என்ட்ரி போட வேண்டியிருக்கும். அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 படிவங்கள் கொடுத்துருப்பாங்க. முதல்ல வந்து பேரண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மனைவி வந்துட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மனைவி பேர் ஆட் பண்ணோம்னா இன்னொரு படிவத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஃபில்அப் பண்ணி என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் குழந்தைகள்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் மனைவி பேர், குழந்தைகள் பேரையெல்லாம் அதில் ஆட் பண்ணுற மாதிரி அந்த 3வது படிவத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாமினேஷனுக்குன்னு சொல்லி சில படிவங்கள் அதுலேயே இருக்கும். இப்போ டிசிஆர்ஜி, கம்யூட்டேஷன், பென்ஷன் அரியர் அமௌண்ட்டு அந்த மாதிரி சில இனங்களுக்கெல்லாம் வந்து அந்த நாமினேஷன் படிவமும் அதில் இருக்கும். இப்போ திருமணமான அரசு ஊழியர் அப்படின்னு சொன்னால் அவருடைய மனைவி பேரையோ குழந்தைங்க பேரையோ நாமினேஷனில் சேர்க்கணும். சரி, இப்போ அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸு, இந்த நாமினேஷன் இதில் எல்லாம் நம்ம வந்து உறுப்பினர்கள் பெயர்களை சேர்க்கும்போது அந்த உறுப்பினரோட பேர் அதில் வந்து இன்சியல் வந்து கரெக்டாக இருக்கணும். ரெக்கார்டு படி இருக்கக்கூடிய இன்சியலை தான் அதில் நம்ம பதிவு பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய ஏஜ் வந்து நம்ம சொல்லும்போது ரெக்கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் இருந்துன்னு சொன்னால் அதை வந்து நம்ம அதில் பதிவு பண்ணுறது நல்லது. வெறுமனே ஏஜ் மட்டும் நம்ம போடுவோம் சில பேர், அது வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்காது. அதனால் ரெக்கார்டு படி இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த டேட் ஆஃப் பர்த்தை அதில் என்ட்ரி போட்டுக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னால் பிற்காலத்தில் அதைத்தான் வந்து பேஸாக எடுத்துக்குவாங்க. அதனால் அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் நாமினேஷன் இதிலெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய பேர், அவங்க என்ன உறவு முறை, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, இதையெல்லாம் நம்ம கரெக்டாக பதிவு பண்ணி அதை வெரிஃபை பண்ணி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு எப்போவெல்லாம் அதை வெரிஃபை பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ எல்லாமே நம்ம வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.